தமிழகத்தில் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் சந்திக்க வேண்டியது அவமானங்களைத்தான். உங்களை பற்றி, உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி, உங்கள் மனைவி குழந்தைகளை பற்றி எவ்வளவு தரைக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு மோசமாக விமர்சிக்க பல தீப்பொறி பேச்சாளர்கள் தமிழகத்தில் உள்ளனர். ராஜாஜி காமராஜர் முதல் தொடங்கி எம்ஜிஆர், ஜெயலலிதா, வை கோபால் சுவாமி, விஜயகாந்த், சமீபத்திய புதுவரவு விஜய் முதல் சந்திக்கும் அவமானங்கள் ஏராளம். நீ அரசியலுக்கு வருகிறாய், வந்திருக்கிறாய், மக்களுக்கு என்ன செய்வாய் என்று அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்பதில்லை. என்ன புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாய் என்று பொது மேடைகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றாக அமர்ந்து விவாதிப்பது இல்லை. ஆனால் இவன் அவனை வைத்திருக்கிறான், அவன் குடிகாரன், இவள் அப்படிப்பட்டவள், அவள் இப்படிப்பட்டவள் என்று அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை மோசமாக விமர்சித்து அரசியல் செய்து தாங்கள் செய்யும் இழிவான மலிவான ஊழல் அரசியலை முன்னெடுத்து செல்கின்றனர். தமிழகத்திற்கு விரைவில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அது கொள்கை ரீதியான மாற்றமாக இருக்க வேண்டும். வாழ்க தமிழகம், வாழ்க வையகம்.